ரைட். கட்டளை எப்படியாக ஆரம்பிக்கிறது? தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. ரைட். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ரைட். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 11 வசனங்கள். அப்ப நாங்கள் கடைசி வாரத்துல நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம் சபாத், கடவுள் கொடுக்கின்ற இளைப்பாறுதல் ஓய்வு நாள் எப்படியானது என்பதை நாங்கள் இன்றைய நாள்ல பார்க்க போகின்றோம். எனவே அன்பானவர்களே, நாங்க ஓய்வு நாளை குறித்து பார்க்கும் பொழுது இந்த கட்டளைகள் எங்களுக்கு எப்படியாக சொல்லுகிறது பாருங்க. நாங்க முதல்ல வாசிக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஏழாம் நாள் பரிசுத்த ஓய்வு நாளாக கடவுள் கொண்டாட சொல்லுகின்றார். அந்த காரியத்தை நாங்க பார்க்கும் பொழுது பாருங்க, யார் யார் இந்த ஓய்வு நாளை நினைவு கூறணும், ஆசரிக்கணும். ரைட். அப்ப அந்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, நீயானாலும் குமாரன் குமாரத்தி வேலைக்காரன் வேலைக்காரி, அப்புறம் பாருங்க உன் மிருக ஜீவனானாலும். ரைட். மிருகமும் அதோட சேருது. அதே நேரத்துல உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும். ரைட். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ரைட் இந்த தேவன் கொடுக்கின்ற ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். தனியானது அல்ல இது. தனியா ஒரு மனுஷன் ஆசரிக்க வேண்டியது, நினைவு கூற வேண்டியது இல்ல. மாறாக குடும்பமா அவன் வீட்டுல இருக்கிற அனைவரும் சேர்ந்து இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டியவனா இருக்கின்றான். சரியா? பாருங்க எப்படி ஆசரிக்கணும்னு சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்துல கடைசி பகுதி, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்ப முதலாவது நேரடியாக நாங்க பார்க்கிறோம் என்னது, வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதை ஆசரிக்கணும். எப்படி ஆசரிக்கணும்? அதை யாதொரு வேலையும் செய்யாமல். ஆகவேதான் நாங்க பார்த்தோம், மிருக ஜீவனானாலும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது தங்களுடைய வருமானத்துக்கு ஏதுவான, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய தனிப்பட்ட தங்களுடைய தேவைகளுக்கு, தங்களுடைய வருமானத்துக்கு ஏதுவான யாதொரு பிசினஸையும் யாதொரு வேலையையும் செய்யாம அன்றைய நாள்ல ஓய்ந்து இருக்கும்படி கடவுள் கட்டளை கொடுக்கிறார். சரியா? யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்ப குடும்பமா, சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் அன்றைய நாள்ல யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று கடவுள் கட்டளை கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? பாருங்க, இன்னும் ஒரு காலத்து அந்த வசனத்தில் நாங்க பார்க்கிறோம். கடவுள் சொல்றாரு, ஆகையால் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செய்திருக்கிறாரா? பரிசுத்தமாக்கி இருக்கின்றார். சரியா? இப்ப ஏன் நாங்க ஓய்வு நாள் ஆசரிக்கணுமா? ஏன் ஒரு நாளே நாங்க வேலை செய்யக்கூடாதான், யாதொரு வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லி ஏன் கடவுள் கட்டளை கொடுக்கிறார்? காரணம், அந்த நாளை கடவுள் பரிசுத்தமாக்கி இருக்கின்றார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். இப்ப பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அப்படின்னா என்ன பாருங்க. பரிசுத்தம் என்றதுக்கான அர்த்தம் என்ன பாருங்க. எபிரேய மொழியில நாங்க வாசிக்காத தமிழ் அர்த்தம் என்னன்னு சொன்னா, வேறு பிரிக்கப்பட்ட. பரிசுத்தமாக்கப்பட்டன்னு சொன்னது வேறு பிரிக்கப்பட்ட அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக அது இருக்கிறது. சரியா? இப்ப கடவுள் அதை ஒரு வேறு பிரித்து அதை அர்ப்பணித்திருக்கிறார். ஆகவே தான் நாங்க வாசிக்கிறோம், அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, மற்ற 6 நாளும் நீ வேலை செய்யலாம். நாங்க கடந்த வாரம் படிச்ச மாதிரி உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிக்கலாம். அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான, உன்னுடைய வாழ்க்கையில நீ சம்பாதிக்கக்கூடிய உன்னுடைய லாபத்துக்குரிய காரியங்களை நீ மற்ற 6 நாளில் வேலை செய்யலாம், முயற்சி பண்ணலாம். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தேவைகளை நீ சந்திக்கும்படியாக நீ செயல்படலாம். ஆனால்
கடவுள் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இதுக்கு அன்றைய நாள்ல யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். ரைட்? இன்னுமாக பாருங்க, நாங்க சுருக்கமா பார்க்கலாம். லேவியாராகமம் 19:3 ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஓய்வு நாட்களை, என் ஓய்வு நாள்னு ஆண்டவர் சொல்றார். அதே போல லேவியாராகமம் 23:3 பார்க்கிறோம், கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாள் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப பரிசுத்தமாக்கினாராம். எதுக்கு? அது எதுக்கு வேறு பிரிச்சாராம்? எதுக்கு அந்த நாள ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த நாளாக கடவுள் வேறு பிரிச்சு வச்சாராம்? ஆண்டவர் சொல்றாரு, அது என்னுடைய ஓய்வு நாள், ஆகவே கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாள். எதற்காக பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு? கடவுளுடைய அவருக்காக ஓய்ந்திருக்கும்படியாக. சரியா? யாத்திராகமம் 20:10 வாசிக்கிறோம். அங்கேயும் நாங்க பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று சொல்லப்படுறதை நாங்க அவதானிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. ரைட்? எனவே லேவியராகமம் 23:3 வாசிக்கிறோம், 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக. அப்ப திரும்பவும் ஆண்டவர் பரிசுத்தமாக்கி இருக்கின்றார், வேறு பிரித்திருக்கின்றார். அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கர்த்தர் வாசஸ்தலங்களில் எல்லாம், வீட்டுல இருக்க எல்லாம், நாங்க முதல் வாசிச்ச மாதிரி, வீட்டுல இருக்கிற வேலைக்காரனாக இருந்தாலும், வேலைக்காரியாக இருந்தாலும், மிருக ஜீவன்களாக இருந்தாலும், யாதொரு அந்நியனாக இருந்தாலும், வாசல் இருக்கிற அந்நியனாக இருந்தாலும், யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கென்று, பாருங்க லேவியாகமம் 23:3 வாசிக்கிறோம், கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்க வேண்டும் என்று கடவுளுடைய வசனத்துல நாங்க வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. ரைட்? இப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த ஓய்ந்திருக்கிற காரியங்களை குறித்து நாங்க வாசிக்கும் பொழுது, நெகேமியாவுல நாங்க வாசிக்கலாம். நெகேமியா 13ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். நெகேமியா இந்த இடத்துல சொல்ற காரியம் என்ன பாருங்க, அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும், சிலர் ஆலைகளை தானிய பொதிகளை கழுதைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும், திராட்சரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு, அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடர் சாட்சியாய் கடிந்து கொண்டேன். என்ன சொல்றாரு நெகேமியா 12ஆம் அதிகாரத்துல நாங்க 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க, ஓய்வு நாள்ல, கடவுள் தனக்காக ஓய்ந்திருக்க சொன்ன நாள்ல, உங்க வீட்டுல இருக்க ஒருத்தரும் வேலை செய்யக்கூடாது, மிருக ஜீவன் கூட வேலை செய்யக்கூடாது, அதுக்குள்ள நீ பிசினஸ்க்காக யூஸ் பண்ண கூடாது, அது ஓய்ந்திருக்கட்டும்னு சொன்ன அந்த நாள்ல என்ன கண்டாராம்? இங்க யூதாவில, அந்த தேசத்துல மக்கள் தங்களுடைய கழுதைகள்ல பொதிகளை ஏற்றிக்கொண்டு, தானியங்களை ஏற்றிக்கொண்டு, திராட்சை ரசம், திராட்சை பழங்கள், அத்தி பழங்கள் முதலானவைகளை என்ன செய்தாங்களாம்? எருசலேமுக்குள்ளுக்க கொண்டு வராங்களாம். எருசலேமுக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்யறாங்களாம்? அவைகளை விற்கிறாங்களாம். சரியா? அப்ப பிசினஸ் ஒண்ணு நடக்குது எருசலேமுக்குள்ள. இப்படி பிசினஸ் நடக்கும் பொழுது ஓய்வு நாள்ல, அடுத்த வசனம் பாருங்க, மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில திரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். யார் குடியிருந்தாவா? உள்ளுக்குள்ள வந்து மீன் விற்கிறவங்களும் பலவிதமான பொருட்களை விற்கிறவங்களும் எருசலேமுக்குள்ள, அந்த யூதா தேசத்துக்குள்ள வந்து விற்பனை செய்யறாங்க. அதாவது திரிந்து விற்கிறாங்க. இன்றைக்கு காலையில மீன் விற்கிற மாதிரி, மரக்கறி விற்கிற மாதிரி ஓய்வு நாள்ல அந்த தேசத்துக்குள்ள வந்து பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க, அவர் சொல்றாரு, ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? என்ன சொல்றாரு? இது பொல்லாத ஒரு செய்கை. இது ஓய்வு நாள்ல இப்படி பிசினஸ் நடக்கிறது, விற்கிறது, வாங்குறது. பாருங்க, நான் மேல வாசிச்சேன், திராட்சை பழம், அத்திப்பழம், மீன், பலவிதமான பொருட்கள் எல்லாமே இங்க பிசினஸ் நடக்கிறது. இது என்ன எப்படின்னு சொல்றாரு அவரு? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற பொல்லாத செய்கைன்னு அவரு சொல்றதை நாங்க பார்க்கிறோம். ரைட்? அதாவது கடவுளுடைய வார்த்தையை மீறி செயல்படுகின்ற ஒரு செய்கை என்று அவர் அங்க குறிப்பிடுறார்.
சரியா? அடுத்த வசனம் பாருங்க. உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வர பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிக பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ரைட்? என்ன சொல்றாரு? இப்படி கடவுளுடைய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குனதுனாலதான் கடவுளுடைய தண்டனை நம்முடைய பிதாக்கள் மேல வந்துச்சு. இப்ப நீங்க கடவுளுடைய கோபத்தை இன்னும் என்ன செய்றீங்க? அதிக பண்ற மாதிரி நீங்க வேலை செய்றீங்களே அப்படின்னு அவரு சொல்றார். சொன்னது மட்டும் இல்ல, இப்ப என்ன செய்யறாருன்னா அவருக்கு ஒரு ஸ்டெப் ஒன்று எடுக்கிறார். ஒரு பிளான் ஒண்ணு பண்ணி ஒரு வேலையை செய்யறார். என்ன செய்யறாருன்னு சொன்னா, மாலை மயங்கும் போது, அதாவது ஈவினிங் ஆகும் போது என்ன செய்யறாரா பாருங்க, கதவை பூட்டவும், அந்த நகரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வருகின்றவர்கள் வெளியிலிருந்து போகிறவங்க போகாதபடியும் வராதபடிக்கும் ஒரு லாக்டவுன், ஒரு கதவை பூட்டி விடுறாரு அவர். சரியா? பூட்டிட்டு பாருங்க என்ன சொல்றது அந்த வசனம், ஓய்வு நாளில் ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். பாருங்க இதுல என்ன பார்க்கணும்னு சொன்னா, அந்த ஓய்வு நாளை குறித்து அவர் எச்சரிக்கிறார், நீங்க பரிசுத்த குலைச்சலாக்குறீங்கன்னு சொல்லிட்டு, பிறகு அந்த ஓய்வு நாளை சரியான முறையில நினைவு கூறுறதுக்காக வேலைகளை முன்னெடுக்கிறார். ரைட்? நெகேமியா 13ஆம் அதிகாரம் முன்னெடுத்து என்ன சொல்றாரு, அந்த வாசல்களை மூடி, அப்ப யாரும் பிசினஸ்க்காக உள்ள வர மாட்டாங்க, யாரும் வெளியும் போக இயலாது, அந்த வாசல் நிலையில காவல் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் 2 தரம் எருசலேமுக்கு புறம்பே தங்கினார்கள். கதவு மூணு என்ன நடந்துச்சு, பிசினஸ் பண்ண வந்தவங்க கதவுக்கு வெளியே, அந்த யூதா தேசத்துக்கு வெளியே, அந்த எருசலேமுக்கு புறம்பே என்ன செஞ்சாங்க, தங்கினார்கள். அங்கேயே தூங்கிட்டாங்க அவங்க சாமான் பொருட்கள்லாம் வச்சுக்கொண்டு. ஏன்? அடுத்த நாள் கதவு திறந்த உடனே உள்ளே புகுந்து பிசினஸ் பண்றதுக்கு. ஆனா என்ன நடக்குது பாருங்க அடுத்த வசனம், அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்குகிறது என்ன, நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியர்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி அவர் அங்க கடவுளுக்கு முன்பாக ஜெபிக்கிறத சொல்றத நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப எங்களுக்கு விளங்குது, ஓய்வு நாளை கடைபிடிக்காததுனால, பரிசுத்த குலைச்சலாக்குனதுனால கடவுளுடைய தண்டனை அங்க வந்துச்சு. ஆகவே இந்த தாசன் அந்த தண்டனையிலிருந்து தங்களை தப்பி வைத்துக் கொள்ளும்படியாக அந்த ஓய்வு நாளை சரியான முறையில் ஆசரிக்கும்படியான முயற்சிகளை மேற்கொள்றத நாங்க பார்க்கிறோம். அதாவது பிசினஸ் பண்றவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு, வெளியே கூட அவங்க நிக்க கூடாது, முன்னுக்கு அங்கிருந்து அவங்க போயிடணும்னு சொல்லி அவங்களையும் எச்சரித்து அனுப்பி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி செயல்படுறாரு. மட்டும் இல்ல, லேவியர்களுக்கு சொல்றாரு, நீங்க உங்களை சுத்தமாக்கி கொண்டு என்ன செய்யுங்க, வாசல்களை காக்க வாருங்கள். ரைட்? ஓய்வு நாளை சரியான முறையில கடைபிடிக்கணும்னு சொல்லி அவங்களை அழைக்கிறத நாங்க பார்க்கிறோம். ரைட்? இப்படி அன்பானவங்களே, நாங்க இன்னும் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த ஓய்வு நாள அந்த கட்டளையை மீறதுனால ஏற்பட்ட விபரீதங்களை நாங்க பார்க்கிறோம். கடவுள் எப்படி இவங்களை தண்டிக்கிறார். என்னாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாங்க வாசிக்கிறோம். அது என்ன சம்பவம்னு சொன்னா பாருங்க, ஓய்வு நாள்ல ஒரு மனுஷன் என்ன செய்தானா, விறகு பொறுக்க போயிருக்கிறான். என்னாகம் 15, 32, 36 வாசிக்கிறோம். விறகு பொறுக்கின மனுஷன் என்ன செஞ்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஓய்வு நாள்ல கடவுளுடைய கட்டளையை மீறி, கடவுள் ஓய்ந்திருக்க சொன்னார், ஆனா அவன் வெளியே போய் விறகு பொறுக்க போயிட்டான். இது ஒரு பெரிய பிரச்சனையா? ஆனா அவன் விறகு பொறுக்க போயிருக்கும் போது அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்க பாருங்க, அடுத்த கீழே வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரா அவனை பார்த்து, அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி என்ன அநியாயம் பண்ணாவன்? விறகு பொறுக்கத்தானே போனான். எதுக்கு விறகு பொறுக்கி இருப்பான்? வீட்டுல கொண்டு வந்து சமைக்கிறதுக்கு இல்லையா, சாப்பிடுறதுக்கு சமைக்கணுமே, அதுக்குதான் விறகு பொறுக்க போயிருப்பான். ஆனா கடவுள் சொல்றாரு அவன் கொல்லப்பட வேணும்னு சொல்லி. அப்ப என்ன எங்களுக்கு விளங்குது, ஓய்வு நாள் பாரதூரமானதாக கவனமா அனுசரிக்கணும்னு சொல்லி கடவுள் அங்க எதிர்பார்க்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏன்னா நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம் பாருங்க, 6வது நாளே கடவுள் என்ன செய்துட்டாரு,
7வது நாளுக்குரியதை கொடுத்து விடுகிறார். ரைட்டா? அப்ப 7வது நாளுக்குரியது எல்லாவற்றையும் அவனுக்கு இருக்குது, அவனுக்கு சாப்பிடக்கூடிய இருக்கு. நாங்க மன்னாவை குறித்து பார்க்கும் பொழுது வாசிச்சோம், கேட்டோம். ரைட்? 6ஆம் நாள் டபுள் போர்ஷன், 2 மடங்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அப்ப இவன் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆயத்தத்தை மேற்கொண்டு அவன் தன்னுடைய வீட்டுல இருக்கணும். ஆனா அவன் போய் விறகு பொறுக்க போய் அங்க கல்லெறியப்பட்டு கொல்லப்படுறான். அப்படியான தண்டனைக்கு உட்படுறதை நாங்க பார்க்கிறோம் அன்பார்கள். அப்ப இது பாரதூரமான ஒரு கட்டளையாக இருந்ததை நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த கட்டளையை மீறினதுனால, ரைட், இந்த கட்டளையை மீறினதுனால கடவுள் சொல்றாரு பாருங்க, என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகளை எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். சரியா? ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். என் கட்டளைகளின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே, அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். எசேக்கியேல் 20:15-21 வாசிக்கிறோம். ரைட்? சங்கீதம் 95:11 வாசிக்கிறோம். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய கடவுளுக்கு செவி கொடுக்காம போனதுனால, கடவுளுக்கு கோபம் ஊட்டினதுனால என்ன நடந்துச்சா? என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை, அந்த ஓய்வை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி அவங்கள என்ன செய்ய, கோபத்துல ஆணையிட்டேன்னு சொல்லி சங்கீதம் 95:11 நாங்க வாசிக்கிறோம். அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்கள்? இது வரைக்கும் கடவுள் ஓய்வு நாளை குடும்பத்தோடு ஆசரிக்க சொல்றாரு. அந்த நாள் ஒரு வேளையும் செய்யாம பரிசுத்தமாக்க சொல்றார். வேறு பிரிக்கப்பட்ட நாளாக கர்த்தருக்கென்று அதை நினைவு கூற சொல்றார். ஆனால் அதை மீறி நடக்கும் பொழுது பயங்கரமான தண்டனை வருது. அப்ப பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் நெகேமியாவுல அந்த நாளை சரியான முறையில நினைவு கூறும்படி யூதாவில் இருக்கிற நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கும் 13ஆம் அதிகாரத்துல முயற்சி பண்ணுகின்றதை, அந்த நாளை சரியான முறையில கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றதை நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுது? எப்பெல்லாம் அந்த ஓய்வு நாள் கட்டளையை மீறினார்களோ அப்போவெல்லாம் தேவனுடைய பயங்கரமான தண்டனை அங்க வருது. இப்ப நாங்க பார்க்கிற காரியம் என்ன? இப்ப ஓய்வு நாள் அதை கடைபிடிக்கணும், கடைபிடிக்காட்டி தண்டனை வருது. இப்ப ஆரம்பத்துல நாங்க படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த கட்டளைகளை படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு அறிமுகம் படிச்சோம். என்னது? இந்த 10 கட்டளைகள் அல்லது தேவனுடைய நியாய பிரமாணம் என்ன செய்யுது? இந்த நியாய பிரமாணத்தை முழுவதுமாக ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாது. கடைபிடிக்க முடியாட்டி என்ன நடக்கும்? இந்த வசனங்களை வாசிக்கிறோம், தேவனுடைய கோபம் அவர்கள் மேல பற்றி எறியும். அப்ப ஓய்வு நாள் கட்டளை கடைபிடிக்காவிட்டால் அங்க தேவனுடைய இளைப்பாறுதலும் தேவனுடைய ஆசீர்வாதமும் இல்லாம போது தேவனுடைய சாபம் உண்டாகும். அப்ப 10 கட்டளைகள் என்னன்னு நாங்க படிச்சோம். அந்த 10 கட்டளைகள் கிறிஸ்துவிடம் எங்களை வழி நடத்துகின்ற உபாத்தியாய் இருக்கிறது என்பதை நாங்க பார்த்தோம். சரியா? அதே நேரத்துல பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் யாவும், ரைட், அதன் பொருள் யாரா இருந்தாலும் நாங்க படிச்சிருந்தோம் ஏற்கனவே, கிறிஸ்துவை பற்றியது என்று சொல்லி கொலோசியர் 2:17 நாங்க வாசிக்கிறோம். சரியா? ஏன்னு சொன்னா இந்த நியாய பிரமாணங்களை முழுமையாக நிறைவேற்றியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாங்க புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கிறாருன்னு பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரியா? மெய்யான சபாத், மெய்யான ஓய்வை தரும்படியாக கிறிஸ்து தன்னுடைய மக்களை அழைக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா அவர் அந்த 10 கட்டளைகளை மாத்திரமல்ல, முழுமையாக தேவன் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் நிறைவேற்றி, சரியா, நாங்க பார்த்த மாதிரி அந்த ஓய்வு நாள் கட்டளையை முழுவதுமாக நிறைவேற்றிய கர்த்தராக அவர் இருக்கின்றார். ரைட்? அவர் என்ன சொல்றாரு? அப்ப நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப ஒருவரும் என்ன செய்ய முடியாது, முழுவதுமாக ஓய்வு நாளை கடைபிடித்து தேவனுடைய அந்த ஓய்வை முழுவதுமாக அனுபவிக்க முடியாம இருக்குது. ஏன்னா அவங்க மீறும் பொழுது கடவுளுடைய தண்டனை வருது. ஆகவே கிறிஸ்து
அந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றி என்ன செய்யறாரு? இளைப்பாறுதலை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இன்னும் சில காரியங்கள் நாங்க பார்ப்போம். இந்த 10 கட்டளைகள்ல 2 விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுது. சரியா? இந்த 4வது கட்டளையில, ரைட்? முதலாவது சிருஷ்டிப்பை ஞாபகப்படுத்துது, ரைட்? இந்த வசனத்துல வாசிச்சோம் என்ன? 20:11, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செய்தாராம்? பரிசுத்தமாக்கினார். சரியா? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? 6 நாளைக்குள்ளே கடவுள் சிருஷ்டிப்பின் வேலையை முடிச்சார் இல்லையா? கடந்த வாரம் பார்த்தோம். அதுல நாங்க பார்க்கலாம், 6வது நாள் மனுஷன் என்ன செய்யறாரு? தன்னுடைய சாயல்ல படைக்கிறார். அவருடைய சாயல்னு சொல்லும் பொழுது ஒரு பூர்ணமான ஒரு மனுஷனாக அவனை கடவுள் படைக்கிறார் இல்லையா? அவருடைய குணாதிசயத்துல அவனை படைக்கிறார். படைச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு தான் நாங்க வாசிக்கிறோம் என்னது? 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தான்னு சொல்லி, ரைட்? அப்ப இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு இந்த 4வது கட்டளையான இந்த ஓய்வு நாள் என்னத்தை எங்களுக்கு காண்பிக்குது? தேவன் சிருஷ்டி, பாருங்க நான் கீழே எழுதியிருக்கேன். எனவே தேவன் ஓய்வு நாளில் தேவனின் சிருஷ்டிப்பை குறித்து அதில் தேவனுடைய வல்லமையை குறித்து நாங்க சிந்திக்க வேண்டும். அப்ப ஓய்வு நாள் எங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துது? ரைட்? தேவனுடைய சிருஷ்டிப்பை, அவருடைய வல்லமைகளை, அவர் எப்படியாக ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்கினார், ரைட்? அவருடைய திட்டங்கள், அவர் எப்படியா அழகாக அவைகளை எல்லாவற்றையும் படைத்தார் என்ற காரியங்களை ஓய்வு நாள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. 2வது பாருங்க, உபாகமம் 5:15. ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வசனங்களை. உபாகமம் 5:15. வாசிங்க சீக்கிரம். இருக்கிறீங்களா? எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். தேங்க்யூ. முதவாத் பார்த்தோம் என்னது? கடவுள் 6 நாளைக்குள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆகவே நாங்க மேல பார்க்கலாம் 8ஆம் வசனத்துல, ஆகவே நீங்க ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிங்க. 2வது பார்க்கிறோம், இன்னும் ஒரு விஷயத்துக்காக நீங்க ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னு சொல்லி. என்னத்துக்காக பாருங்க? நீங்க எகிப்துல அடிமையாக இருந்தீங்க, கடவுள் அங்கிருந்து உங்களை விடுதலை ஆக்கினார். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? அவைகளை நினைத்து நீங்க ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அப்ப 2 விஷயம் என்னது? ஓய்வு நாள் நமக்கு 2 காரியங்களை ஞாபகப்படுத்துது. ஒன்று, சிருஷ்டிப்பை ஞாபகப்படுத்துகிறது, அவருடைய வல்லமைகளை. 2வது, ஓய்வு நாள் கடவுள் எங்களை மீட்டு கொண்ட காரியம், எங்களை ரட்சித்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறதாக இருக்கிறது. சரியா? அதே நேரத்துல பாருங்க, யாத்திராகமம் 31:13, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ரைட்? கொஞ்சம் அவதானமா நாங்க கேட்போம். பாருங்க, படைப்பை ஞாபகப்படுத்துகிறது, அதே போல எங்களுடைய ரட்சிப்பை ஞாபகப்படுத்துகிறது. அதே போல என்ன சொல்றாரு கடவுள்? யாத்திராகமம் 31:13, ஓய்வு நாள் கடவுள் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். சரியா? ரைட்? அப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஓய்வு நாளை நிறைவேற்றி இருக்கிறார். எப்படி நிறைவேற்றினார்? இந்த வசனத்துல பார்க்கிறோம், பரிசுத்தப்படுத்தி, ரைட், எங்களுக்காக அந்த ஓய்வு நாளின் கட்டளை நிறைவேற்றி என்ன செய்திருக்கிறார்? நாங்களும் அந்த ஓய்வுக்குள்ள பிரவேசிக்கும்படி, அந்த கடவுளுடைய இளைப்பாறுதலை அனுபவிக்கும்படியாக கடவுள் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அப்ப சிருஷ்டிப்பை குறித்து யோசிக்கும் பொழுது கடவுள் எங்களையும் பார்த்து என்ன சொல்றாரு? நாங்க கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறோம். சரியா? ஏன் புது சிருஷ்டி? அப்ப ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட, ஏற்கனவே படைக்கப்பட்ட நாங்க பாவத்துல வீழ்ந்து போனதுனால கடவுள் என்ன செய்தாரு? எங்களை மீண்டுமாக இந்த எகிப்து தேசத்துல இருந்து அடிமையா இருந்து அந்த மக்களை எப்படி தன்னுடைய வல்லமையில மீட்டு கொண்டாரோ, அதே போல
கல்வாரி சிலுவையில தேவனுடைய வல்லமை நிமித்தம் தன்னுடைய குமாரன் மூலம் எங்களை மீட்டு கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கினார் என்பதை ஓய்வு நாள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையில் நாங்க படிக்கிற ஹைடல்பர்க் கேட்டகிசம் என்ற அந்த வினாவிடை போதனையில 108ஆம் கேள்வி விடை எப்படியாக அது சொல்லுதுன்னு சொன்னா, முதலாவது, தேவன் தமது படைப்பின் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தார். சரியா? கிறிஸ்துவும் தனது மீட்பின் கிரியைகளை முடித்து மரணத்திலிருந்து உயிர்த்த போது ஓய்ந்திருந்தார். ஆக வாராந்திர ஓய்வு நாள் இவ்விரு உன்னதமான செயல்களையும் தேவனுடைய ஓய்வையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இரண்டாவது, நம்முடைய பாவ கிரியைகளில் இருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஓய்ந்திருப்பதை காண்பிக்கிறது. சரியா? ரைட்? அப்ப அந்த ரெண்டு விஷயத்த இந்த ஹைடல்பர்க் கேட்டகிசத்தில் நாங்க வாசிக்கிறோம். எப்படி தேவன் எப்படி படைப்பு 6 நாளையும் முடிச்சிட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தாரோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியான எல்லா கிரியைகளையும் இந்த பூமியில செய்து முடித்து, அவர் பாடுபட்டு, அவர் துன்புறுத்தப்பட்டு, மரணத்துக்கு உள்ளாகி உயிர்த்தெழுந்தார் இல்லையா? அந்த உயிர்த்தெழுதலின் மூலம் என்ன சொல்லப்படுது? அவர் ஓய்ந்திருந்தார். அந்த வேலையில் இருந்து அவர் இளைப்பாறினார். அந்த வேலை முடிந்தது. எப்படி சிருஷ்டிப்பின் 6 நாள் வேலை 7வது நாள் முடிந்து ஓய்வா இருந்தார், அதே போல கிறிஸ்து இயேசுவானவர் தன்னுடைய ரட்சிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்து மரணத்திலிருந்து உயிர்த்திருந்த பொழுது அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுது. எனவே ஓய்வு நாள் இந்த ரெண்டு விஷயத்தையும், நம்முடைய சிருஷ்டிப்பையும் நம்முடைய ரட்சிப்பையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. தான் நாங்க பார்த்தோம், அந்த 10 கற்பனைகள் கிறிஸ்துவிடம் எங்களை நடத்துகின்ற உபாத்தியாய் இருக்கின்றது என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். அப்ப கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எப்படி நாங்க வாசிக்கலாம் பாருங்க. அவைகள், அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற பலிகள், அங்க சொல்லப்பட்ட நாட்கள், கொண்டாடப்பட்ட பண்டிகைகள் எல்லாமே, கொடுக்கப்பட்ட பலிகள் எல்லாமே வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. அப்ப என்ன நாங்க வாசிக்கிறோம்? ஓய்வு நாள் என்பது, சபத் என்பது யாரை குறித்து சொல்லுது? அது வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த சபத், அந்த ஓய்வு நாளின் பொருள் கிறிஸ்துவாக இருக்கின்றார். சரியா? எப்படி கிறிஸ்துவாக இருக்கிறார்? அவர் எங்களுடைய ரட்சிப்பின் செய்திகளை, எங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் முடித்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலின் மூலம் அவர் அந்த ஓய்வுக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தார். ஆகவே தான் நாங்க முதல் பார்த்தோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இந்த வசனம் பாருங்க, மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நாங்க என்னவாகிறோம்? இளைப்பாறுதல் அடைகின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த ஓய்வை நாங்க பெற்றுக்கொள்றவங்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா கடவுளுடைய வசனத்துல பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ரைட்? அதாவது பாவ மனிதனுக்கு ஓய்வை, இளைப்பாறுதலை கொடுக்கும்படி கிறிஸ்து எப்படியாக செயல்பட்டார் என்பதை இந்த வசனம் சொல்லுது. அந்த வசனம் முடியும் பொழுது அந்த அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. சரியா? என்ன வாசிக்கிறோம்? ஆகவே ஓய்வு நாளை குறித்து உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த முடியாது. ஏன்? ஓய்வு நாளை ஆண்டவர், அந்த 7வது நாளை கிறிஸ்து இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில அந்த கட்டளையை நிறைவேற்றி விட்டார்.
அவரே ஓய்வு, அவரே இளைப்பாறுதலை எங்களுக்கு தந்த ஆண்டவராக இருக்கின்றார். எனவே அவருக்குள் இருக்கிற எங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, ஓய்வு நாள் கட்டளையை குறித்து குற்றப்படுத்த முடியாது என்று நாங்க பார்க்கிறோம். சரியா? ரைட். பாருங்க, ஹைல்பர்க் கேட்டகிசம் 108வது கேள்வி பதில். அதுல சொல்லப்படுது, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 1ஆம் வசனம், அதே போல 3ஆம் 9ஆம் வசனத்தின் அந்த அடிப்படையை பற்றி சொல்லப்படுது. என்னன்னு சொன்னா, உண்மையான விசுவாசிகளுக்கு பரலோகமே முடிவான ஓய்வாக இருப்பதை கேட்டகிசம் முக்கியப்படுத்தி கூறுகிறது. ரைட்டா? நம்முடைய இந்த ஓய்வு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தது முதல் ஆரம்பமாயிற்று. சரியா? இப்ப எங்களுக்கு நாங்க ஓய்வு எங்களுக்கு எப்படி ஆரம்பமாயிருக்குதான், கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததின் முதல் ஆரம்பமாயிருக்கு. எப்ப அந்த கல்லறையில் இருந்து 3வது நாள் வெற்றி கொண்டவராக, மரணத்தை ஜெயம் கொண்டவராக கிறிஸ்து இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கு, ரைட், அந்த இளைப்பாறுதல் நாங்க பார்த்தோம் இல்லையா? 20ஆம் அதிகாரத்துல யாத்திராகமம், கர்த்தர் தேவன் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். ரைட்? அந்த நாளை வேறு பிரித்து வைத்தார். அதை பரிசுத்தமே ஆசாரிக்கும்படி சொன்னார், ஆசாரிக்கும்படி எங்களை கேட்டுக்கொண்டார். இங்க நாங்க பார்க்கிறோம், அந்த நாளை முழுமையான பரிசுத்தமாக மாற்றி கிறிஸ்து இயேசுவானவர் அந்த ஓய்வை, அந்த ஓய்வின் ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சரியா? அடுத்து நாங்க வாசிக்கலாம் அதே ஹைல்பர்க் கேட்டகிசம்ல இருந்து. இப்படியாக 4வது கற்பனை திருச்சபை பூமியில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை ஒழுங்காக தருகிறது. வாராந்திர ஓய்வு நாள் நினைவுபடுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு திருச்சபை வாரத்தின் 7ஆம் நாளை கடைபிடிக்காமல், ரைட், முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டு திருச்சபை புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இனி 7ஆம் நாளை நாங்க கடைபிடிக்கல, சபத்தா. ஏன்? அந்த 7ஆம் நாளை கிறிஸ்து இயேசுவானவர் நிறைவேற்றி விட்டார், அந்த சபத்துக்குரிய எல்லா காரியத்தையும். ரைட்? ஆகவே நாங்க என்ன செய்யறோமா, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், மரணத்திலிருந்து உயிர்த்த கிறிஸ்து பாவத்தின் சாபத்திலிருந்து தமது ஓய்வுக்குள் சென்ற வாரத்தின் முதல் நாளை கடைபிடிக்கிறது. ரைட்டா? இன்றைக்கு நானும் நீங்களும் கடைபிடிக்கிற நாள் என்னது? கர்த்தருடைய நாள். அதாவது கிறிஸ்து இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த நாள். அதாவது வாரத்தின் கடைசி நாள் இல்ல, 7வது நாள் இல்ல, சபாத், அந்த சபாத் இல்ல. நாங்க கொண்டாடுறது கிறிஸ்து இயேசு அவர் உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாவது நாள். ரைட்? நாங்க என்ன நாளை கொண்டாடுறோம்? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத அந்த வாரத்தின் முதலாவது நாளை புதிய ஏற்பாட்டுல கொண்டாடுறதை நாங்க பார்க்கிறோம். எனவே நாங்க புதிய ஏற்பாட்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது சீஷர்கள் என்ன செய்யறாங்க? அந்த வாரத்தின் முதலாவது நாள் ஒன்று கூடி என்ன செய்யறாங்க? அற்பம் பிக்கிறதையும் சீஷர்கள் கூடி வந்திருக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். அதே போல நீங்க சுவிசேஷங்களை வாசித்து கொண்டு போகும் பொழுது பவுல் அந்த வாரத்தின் முதலாவது நாள், அந்த கர்த்தருடைய நாள்ல அவர் பிரசங்கம் பண்றதையும் சுவிசேஷம் அறிவிக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப நாங்க இன்றைக்கு ஒன்று கூடுகிற நாள் என்னது? கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த முதலாவது நாள். ரைட்? யூதர்கள் கொண்டாடுகின்ற 7வது சபத் அல்ல. ரைட்? அதே போல பல பல போதனைகள் உண்டு. சரியா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லி. அவங்க என்ன செய்வாங்க? 7வது நாள் தான் கொண்டாடணும், 7வது நாள் தான் நாங்க என்ன செய்யணும்? இந்த சபத்தை கொண்டாட, இந்த ஓய்வை கொண்டாடன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லும் பொழுது என்னத்தை நாங்க சொல்ல வரோம்? ஹைல்பர்க் கேட்டகிசம்ல அழகா சொல்லப்படுது. எப்படி? அப்படி 7வது நாள் தான் கொண்டாடணும்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்ன பழைய ஏற்பாட்டுல மாதிரி, இன்னும் கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உங்களுக்காக உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுவதாக அர்த்தமாகும் என்றதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப நானும் நீங்களும் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். ரைட்? எப்படி கொண்டாடுறோம் அந்த நாளை? ரைட்? இப்ப பாருங்க, இப்ப உயிர்த்தெழுந்த நாளை நாங்க கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்ட எல்லா கட்டளைகளையும் நாங்க என்ன செய்யறது கிடையாது, என்ன செய்யக்கூடாது, தள்ளி வச்சிட கூடாது. அது கடவுளுடைய வார்த்தை இல்லையா? அப்ப அந்த வார்த்தைகளின் படி, ரைட், என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, ஓய்வு நாள
நாங்க கொண்டாடணும். அதுல ஓய்ந்திருக்கணும். அதே நேரத்தில் அதை நாங்க பரிசுத்தப்படுத்தணும். ஓய்ந்திருக்கணும்னு சொல்லும் பொழுது வீணா ஓய்ந்திருக்கிறது மாத்திரம் அல்ல, முழு நாள் ஆண்டவர் சொன்னார் அதை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி. அப்ப அந்த காரியங்கள் என்னவென்பதை நாங்க சில காரியங்கள் கூட நாங்க பார்ப்போம். முதலாவது, அன்றாட காரியங்களிலிருந்து நாங்க ஓய்ந்திருக்கணும். முக்கியமா நம்முடைய தொழில் காரியங்கள்ல இருந்து, அதாவது எங்களுக்கு லாபம் சம்பாதித்துக் கொள்ளுகின்ற, பணம் சம்பாதித்துக் கொள்ளுகின்ற காரியங்கள்ல இருந்து நாங்க ஓய்ந்திருந்து கர்த்தருடைய நாளை, அவருடைய உயிர்த்தெழுந்த நாளை நம்ம கொண்டாடணும். ரைட். அடுத்து பார்க்கிறோம், கடவுளுக்குரிய மகிமையையும் கனத்தையும் செலுத்தி அவரை ஆராதித்து சேவை செய்யும் படிக்கு நம்மள நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது? அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்றைய நாள் என்ன செய்யணுமா? கடவுளுக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தி அவர் ஆராதிக்க. ரைட். அப்ப சிலர் என்ன செய்வோம்? ஆராதிச்சா மட்டும் போதும்னு ஓடி போயிடுவோம். அங்க என்ன சொல்லப்படுது? ஆராதித்து அவருக்கு சேவை செய்யும்படியாக நாங்க எங்களுடைய வாழ்க்கை அந்த நாள் என்ன செய்யறோம்? அர்ப்பணிக்கிற நாள். அப்ப கடந்த வாரம் பார்த்தோம், மற்ற 6 நாளும் உங்களுக்குரிய நாள். அதுல நீ வேலை செய். அதுல நீங்க என்ன செய்யுங்க? நாங்க பார்த்திருந்தோம், நீங்க கஷ்டப்பட்டு 7 நாளும் வேலை செய்து உங்களுடைய கிரியைகள் எல்லாத்தையும் நடப்பீங்க. உங்களுக்குரிய லாபத்தை நீங்க தேடுங்க. ஆனா இந்த நாள் கர்த்தருக்கு கனத்தை செலுத்தி அவரை ஆராதிச்சு அவருக்கு சேவை செய்யும்படியாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நாளா இருக்கு. ரைட். ஏசாயா 58:13 வாசிக்கிறோம், அது மனமகிழ்ச்சியின் நாள். ரைட். இப்படித்தான் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட ஒரு சடங்காச்சாரமா கடைப்பிடிக்கிற நாள் இல்ல அது. இன்னைக்கு அது ஒரு சடங்காச்சாரமா போச்சு நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில. என்னது? ஞாயிற்றுக்கிழமையான எப்படியாவது கொஞ்சம் போய் ஆராதனை உட்கார்ந்துட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதனால எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு போனாலும் பரவாயில்ல, ஆமேன் கடைசி ஆசீர்வாதம் சொல்லும் போது போயிட்டான் நல்லோன்ற மனப்பான்மை இன்னைக்கு இருக்கு மக்கள் கிட்ட, இல்லையா? அல்லது போகாட்டி ஒரு மாதிரியா இருக்கும், அதுக்காக போறது. அல்லது நாங்க காலம் முழுக்க இப்படி போய் போய் பழகிட்டோம், அதனால நான் சும்மா போயிட்டு உட்கார்ந்துட்டு வந்தா போதுன்ற எண்ணத்தோட போறது. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? அப்படியான எண்ணத்துல அல்ல, சடங்காச்சாரமாக அல்ல, மனமகிழ்ச்சியின் நாளாக. ரைட். அதாவது நம்முடைய மகிழ்ச்சி கடவுளுக்குரிய காரியங்கள் அன்றைய நாள்ல இருக்கணும். எப்படியாப்பட்ட மனமகிழ்ச்சி? கடவுளுக்காக காரியங்கள் செய்வதில்லை, கடவுளுக்காக காரியங்களை நடப்பிக்கிறது இல்ல. மற்ற 6 நாளும் உன்னுடைய கிரியைகள், அதுல உன்னுடைய பிரயாசம் இருக்கட்டும். இன்றைய நாள் எப்படியாப்பட்டது? கடவுளுக்குரிய காரியங்களை செய்யறதுல மன மகிழ்ச்சியாக செயல்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நம்முடைய மன மகிழ்ச்சி, கிறிஸ்தவனுடைய மன மகிழ்ச்சி எதுல இருக்கு சொல்லுங்க பாப்போம் அதிகமா? காலையில வந்து ஆராதனையில ஒரு 1.5 மணித்தியாலம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற பைபிள் ஸ்டடியோ, அதுக்கப்புறம் இருக்கிற ஓய்வு நாள் பாடசாலை, அதெல்லாம் சீக்கிரமா இருந்துட்டு பிள்ளைகளை வைக்கணுமேனு சொல்லி வச்சுட்டு ரொம்ப அவசரமா ஓடிடுவோம். ஓடி போய் எங்களுடைய மகிழ்ச்சி எதுல இருக்கும்? அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க. இந்த ஓய்வு நாளின் மகிழ்ச்சியை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து பறித்து கொள்றதுக்கு எத்தனை விதமான சாத்தானுடைய சூழ்ச்சிகள் செயல்படுதுன்னு பாருங்க. அன்றைக்குதான் டிவில நல்ல நல்ல நிகழ்ச்சி எல்லாம் போடுவான், இல்லையா? ஏன்? நம்முடைய மன மகிழ்ச்சி அங்க கொண்டு வரதுக்காக, அதுல ஈர்த்து கொள்றதுக்காக. அன்னைக்குதான் நல்ல நல்ல படங்கள் எல்லாம் போடுவான். ஏன்? நம்முடைய மகிழ்ச்சி அதுல இழுத்து கொள்றதுக்காக. அப்ப மற்ற 6 நாளும் அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டி காட்டி, ஞாயிற்றுக்கிழமை இது இருக்குன்னு காட்டி காட்டி நம்ம சாத்தா என்ன செய்யறான்? ஒழுங்குபடுத்துறான். கடவுளுடைய நாள் இருக்க அந்த மன மகிழ்ச்சி அனுபவிக்க விடாத படிக்கு அதுல மகிழ்ச்சியை தேடுறதுக்கு, இல்லையா? அன்றைய நாள் தான் சிலர் வந்து நம்ம என்ன செய்வோம்? விளையாட போவோம் அதிகமா, இல்லையா? அன்னைக்குதான் நண்பர்களை சந்தித்து பெரிய களியாட்டங்கள்ல ஈடுபடுறதுக்கு, பார்ட்டிஸ்ல பங்கு கொள்றதுக்கு அன்றைய நாள் தான் நாங்க போட்டுக்கொள்வோம். அன்றைய நாள்ல தான் இன்னைக்கு அதிகமா மதுபானங்கள் விற்கப்படுது, மது போதைகள் விற்கப்படுது. அன்றைய நாள்ல தான் அநேகமான பாவங்கள் உலக ரீதியில நாட்டுல நடைபெறுது. ஏன்? ரைட். மக்களுடைய சிந்தனை கடவுளுக்குள்ள இருக்கின்ற அந்த மன மகிழ்ச்சியை, கடவுளுடைய காரியங்கள் இருக்க அந்த மன மகிழ்ச்சியை திசை திருப்பப்பட்டு வேறு வேறு காரியங்களை வைக்கப்பட்டிருக்கு. அன்றைய நாள்ல தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல கிளாஸஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸ்காலர்ஷிப்பை கூட அன்னைக்குதான் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே அந்த நாள்ல வச்சு அந்த நாளை அசைய விடாத படிக்கு, கடவுள் எங்களுக்கு வச்சிருக்க அந்த மன மகிழ்ச்சி அனுபவிக்க விடாம படிக்கு சாத்தானவன் ரகசியமாய் ரைட் இந்த காரியங்களுக்கு கூட ஈடுபட்டதை நாங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். சரியா? பாருங்க, அடுத்து நாங்க வாசிக்கிறோம், அந்த நாள் வந்து எப்படியாப்பட்டதான்? நம்முடைய சரீர ரீதியாகவும் ஆத்மீக ரீதியாகவும் எங்களை நாங்க புதுப்பித்துக் கொள்ளுகின்ற நாள். சரியா? பாருங்க, ஒரு வாகனத்தை ஓடுனா ஒரே ஓடிக்கொண்டே இருந்தா எப்பயாவது நடு ரோட்ல போய் நின்றும். அது
அப்புறம் வந்து அந்த என்ஜினை ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப செலவழிக்க வேண்டி வரும் இல்லையா? ஏன்னா அதுக்கு ஓய்வு இல்லை, சரியான முறையில அதுக்கு சர்வீஸ் கொடுக்கல. இதே மாதிரி தான் நம்முடைய சரீரம், நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே. ரைட்? அப்ப கடவுள் அதெல்லாம் சேர்த்து தான் சரீர ரீதியாகவும் நாங்க ஓய்ந்திருக்கும்படியாக, அதே போல ஆத்மீக ரீதியாக நாங்க புதுப்பிக்கப்படும்படியாக, கடவுளுடைய தாசர்கள் சொல்ற மாதிரி, கடவுளுடைய வார்த்தையில தியானங்களை விளக்கங்கள் எழுதுறவங்க சொல்ற மாதிரி, இன்றைய நாள்ல அதிகமா கடவுள் என்ன செய்யறாரா, தன்னுடைய ஆத்மீக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமா கொடுக்கிறார். அப்ப கடவுளுடைய தாசர்கள் சொன்ன மாதிரி, கடவுளுடைய நாள்ல நாங்க ஆவிக்குள்ளானேன் என்று சொல்ற மாதிரி, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், அந்த புதுப்பிக்கப்படுற காரியங்களை அந்த ஓய்வு நாள்ல, அந்த கர்த்தருடைய நாள்ல கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொருத்தர் எழுதுறார் இப்படி, இப்ப இயேசு கிறிஸ்துவானவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மணவாளன், நாங்க யாரு? திருச்சபையாகி நாங்கள் மணவாட்டிகள். அப்ப மணவாளனை சந்திக்கும் நாள் அந்த மணவாட்டிக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னுடைய கணவனை, எதிர்கால கணவனை, அல்லது தன்னுடைய கணவனை சந்திக்க போகின்ற அந்த மணவாட்டி, ரைட், அந்த கணவனை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சி, அந்த சந்தர்ப்பம் எப்படி ஒரு சந்தோஷமானதாய், அவளுக்கு வேற ஒரு சந்தோஷமும் இருக்காது இல்லையா? அதுல அதுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி, அதுக்காக தங்களை எல்லா விதமான காரியங்களும் செய்து அந்த மணவாளனை சந்திக்கிற நாள், அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற, அவரோடு நெருங்கி உறவாடுகின்ற அந்த நாள், அந்த பரிசுத்த கர்த்தருடைய நாள். சரியா? ரைட். அப்ப அடுத்து நாங்க வாசிக்கிறோம், நம்முடைய சொந்த மகிழ்ச்சியை தேடாமல் இருக்க வேண்டிய நாள். ரைட். இது எல்லாமே எது நடக்குது இன்னைக்கு? எல்லாமே ஞாயிற்றுக்கிழமைகளை எதிர்மாறாதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சொந்த மகிழ்ச்சியை தேடுகிற நாள் தான் இன்றைக்கு நம்முடைய ஓய்வு நாளா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு பாருங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை தேடுற நாள் இல்லையா? அடுத்து வாசிக்கிறோம், நம்ம ஆத்மா தேவனால் போஷிக்கப்படும் நாள். ரைட்டா? கடவுள் நம்முடைய ஆத்மாவை அன்றைய நாள்ல அதிகமாக என்ன செய்யறார்? கடவுள் எங்களை போஷிக்கின்றார். ரைட்? அந்த நாள்ல, அந்த கர்த்தருடைய நாள்ல. அடுத்து வாசிக்கிறோம், கடவுளை சந்திக்கும்படி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல, ஒரு பொறுப்புல நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை நாங்க மறக்க கூடாது. சரியா? யாத்திராகமம் 19 வாசிக்கிறோம், கடவுள் வந்து அந்த கட்டளையில கொடுக்க முதல்ல மோசே என்ன செய்யறாரு? அந்த மக்கள்கிட்ட போய் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆயத்தமாக சொல்றாரு. ரைட்? அப்ப நானும் நீங்களும் கடவுளை சந்திக்கும்படி இந்த நாள்ல அவருடைய ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மன மகிழ்ச்சியை நாங்க பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்க என்ன செய்யணுமா? எங்களை ஆயத்தப்படுத்தணும். ரைட்? நம்முடைய இன்னைக்கு ஆயத்தம் எப்படி இருக்கு பாருங்க. நாங்க பழைய ஏற்பாடுல நாங்க ஏற்கனவே படிச்சோம், அந்த 6வது நாள் 2 போர்ஷனா கடவுள் கொடுத்துறார், 2 மடங்கு மன்னாவை கொடுத்துடுறார். அவர் ஆயத்தப்படுத்துறார் மக்களை. என்னத்தை காண்பிக்குது? ஞாயிற்றுக்கிழமை கடவுளை நானும் நீங்களும் அந்த உயிர்த்தெழுந்த நாள்ல கடவுளுடைய பிரசன்னத்தை, அவருடைய அந்த எனக்கு அவரோட நெருங்கிய உறவை அனுபவிக்கும்படியாக நான் அதுக்கு முதல் நாளே ஆயத்தப்படணும் இல்லையா? இன்னைக்கு நானும் நீங்களும் எப்ப ஆயத்தப்படுவோம்? காலையில எழும்பி. எப்ப? ஞாயிற்றுக்கிழமை காலையில. அப்பதான் காணிக்கை தேடுவோம், அப்பதான் உடுப்பு, என்ன உடுப்பு போடுறதுன்னு தேடுவோம் இல்லையா? அப்பதான் எந்தெந்த வாகனத்துல எப்படி போறது, எல்லா யோசனையும் காலையில தான் வரும். என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்க, அப்ப எல்லாம் அந்த யோசனை தான் வரும். ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு? மன்னாவை 6வது நாள் கொடுத்து அப்பவே ஆயத்தமாகும்படி அவங்களுக்கு சொல்றதை நாங்க பார்ப்போம். ஓய்வு நாளுக்கு நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பாருங்க, காலைல வந்துட்டு ஆராதனைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நிகழ்ச்சிகள்ல ஐக்கியங்கள்ல பங்கு கொள்ளாம நாங்க ஓடுறதுக்கு காரணம் சமைக்கணும், மற்ற காரியங்களை செய்யணும் சொல்றது நல்லா தான் இருக்குது. ஆனால் கடவுளுடைய வசனத்தின்படி எப்படி பார்க்கிறோம்? நீங்க அது எல்லாத்தையும் அதுக்கு முதல்லயே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஓய்வு நாள சரியான முறையில ஆசரிக்கும்படி, நினைவு கூறும்படி, இந்த காரியங்களை தடையாக வராதபடிக்கு நீங்க அது எல்லாத்தையும் முதல்லயே செய்து கொள்ள வேண்டும். சரியா? அன்றைய நாள்ல பாருங்க, அவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். நாங்க அன்னைக்கு பாருங்க, அந்த வசனங்களை சங்கீதங்களை வாசிக்கிறோம். அவருடைய வசனம் வந்து தெளிதேனிலும் மதுரமானது, அது கண்களை தெளிவாக்குகிறதாக இருக்கிறது. அப்ப அன்றைய நாள்ல அதிகமாக கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுப்பதும், கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பதும், கடவுளுடைய பிரசன்னத்துல நாங்க அமர்ந்திருக்கவும் அதிகமான நேரத்தை நாங்க செலவழிக்கிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி, இன்னைக்கு ஆராதனைல போய் ஒரு நிமிஷம் ஒரு உட்கார்ந்து வந்தா போதும், மன நிம்மதி, ஆலயத்துக்கு போயிட்டோம்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மாதிரி. ஆனா அது இல்ல.
அன்றைய நாள்ல தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிக்கவும், அந்த அவருடைய வல்லமைகளை, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு இவைகளெல்லாம் எப்படியாப்பட்டது என்பதை சிந்திக்கின்ற நாளாக அந்த நேரங்களை நாங்க அன்றைய நாள்ல செலவழிக்க வேண்டியிருக்கிறோம். சரியா? இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? கடைசியா பாக்குறோம், இதெல்லாம் கடவுளோட நாங்க நெருங்கிய உறவில இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நாங்க தேவனுடைய சமூகத்துல தேவனுக்காக செயல்படும் பொழுது, எங்களுடைய வேலைகளிலிருந்து ஓய்ந்திருந்து மற்ற தேவனுக்காக அர்ப்பணித்து நாங்கள் காரியங்களை செயல்படுத்தும் பொழுது, அவருக்கு விரும்பிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னத்தை காண்பிக்குது? நாங்க தேவனோடு நெருங்கிய உறவுல இருக்கிறோம், அந்த எஜமானோடு நாங்க உறவுல இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்குது. இது அந்நியர்களுக்கு இல்லை. எனவே அவங்களுக்கு பீச்சும் பார்க்கும் சினிமாவும் அன்றைய நாள்ல சந்தோஷத்தை, அந்த நாள்ல அந்த காரியங்கள் உறவா இருக்கும் அவங்களுக்கு. எனவே அந்த உறவுகளை தேடி அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நாங்க என்ன செய்ய பார்க்கிறோம்? அந்த உறவுகளோடு சேர்ந்து அந்தந்த உறவுகளை போயிட்டு வாழ பார்க்கிறோம். நம்ம இதை பார்த்தோம் இல்லையா? அந்த நெகேமியா என்ன செஞ்சிருந்தாரு? நெகேமியா 13 வாசிச்சோம், ரைட்? பட்டணத்தை மூடி பிசினஸ்காரன் ஒருத்தர் உள்ளுக்கு வரக்கூடாது ஓய்வு நாள். அது என்னத்தை குறிக்குது? அவங்க உள்ளுக்கு விட்டவன்னு சொன்னா இவங்க ஓய்வு நாளையும் ஆசாரிச்சுக்கிட்டு அந்த பிசினஸ் காரியங்களையும் ஈடுபடுவாங்க, உலக காரியங்களையும் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. ஒரு கலப்படம் மிகுந்ததா அது போயிடும் இல்லையா? அப்ப அங்க என்ன சொல்லப்படுது? அப்படி கலப்படம் உள்ளதாய் ஓய்வு நாளை ஆசாரிக்காத படிக்க, உலகத்தோட சேர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லி நாங்க செயல்படக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷம், அதுக்கப்புறம் நம்முடைய வேலையை பார்ப்போம், ஓய்வு நாளுக்கு ஒரு விஷயத்தை பார்ப்போம்னு சொல்லி உலகத்தோட ஒத்து போகிறதுக்கு இல்லை அந்த நாள் நமக்கு இருக்கு, ரைட்? ஆகவே இது கடவுள் எங்களுக்காக நியமிச்சிருக்கின்ற, எங்களை ஆசீர்வதிக்கும்படி நியமிச்சிருக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கிறது, ரைட்? யோவான் 12:15 ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ரைட். இவ்வளவு காரியம் பார்த்தோம். வேதவசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்க என் மேல அன்பா இருந்தா என்னுடைய கற்பனைகளை என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க. சரியா? பழைய ஏற்பாட்டு சபத், ஓய்வு நாள் கட்டளைகள், ரைட்? அதெல்லாம் ரொம்ப அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு. கிறிஸ்து இயேசு அவைகளை நிறைவேற்றி, ரைட், அவருக்குள்ள எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டார். வாழ்க்கையை கொடுத்துட்டு அவர் எங்களுடைய ஆத்மாவை போஷிக்கும்படியாக இவ்வளவு காரியங்களையும் அந்த ஓய்வு நாள், அந்த கர்த்தருடைய நாள் எங்களுக்காக வைத்திருக்கின்றார். இந்த காரியங்களை எப்படி செய்யவா? அவர் மேல அன்பா இருந்தா நீங்க அந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரியா? இன்னொரு இடத்துல கடவுளுடைய தாசர்கள் சொல்லுவாங்க, எப்படி? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு நெருக்கி ஏவுகிறதுனாலதான் நாங்க இதை செய்யறோம்னு சொல்லி சொன்னாங்க. ரைட் ரைட் பாருங்க அன்பானவர்களே, நாங்க பாக்குறோம் அப்ப கர்த்தருடைய ஓய்வு நாள்ல வேற என்னென்ன காரியங்களை நம்ம செய்யலாம். ரைட், ஒன்று பாக்குறோம், நாங்க சுகவீனமாக இருக்கிறவங்களை நாங்க என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். ரைட், ஓய்வு நாள்ல. அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? வேதம் வாசிக்கலாம் அதிகமா அந்த நாள்ல. அதே போல கிறிஸ்தவ புத்தகங்கள் அந்த நாள்ல நம்ம வாசிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்தவ பாடல்கள், அது அப்படியும் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ பிரசங்கங்கள், வேத படிப்புகளுக்கு அன்றைய நாள்ல நாங்க எங்களுடைய நேரங்களை செலவழிக்கலாம். அதே போல நாங்க பார்க்கிறோம், கடவுளை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கும் பணியில என்ன செய்யலாம்? ஈடுபடலாம். சிலர் சொல்லுவாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமைகளை, நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில கிறிஸ்துவை அறியாத உறவினர்கள் என்ன செய்வாங்களாம்? தங்களுடைய வீடுகளுக்கு கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து சந்தோஷமாக அந்த நேரத்தை கழித்து எதுக்காக பயன்படுத்துவாங்களாம்? கடவுளுடைய அன்பை அவர்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக அந்த நேரத்தை பயன்படுத்துவாங்களாம். சரியா? இன்னைக்கு நானும் நீங்களும் யாரை கூப்பிடுவோம் சாப்பாட்டுக்கு? இப்படியான நோக்கத்தோடையா நாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம செயல்படுத்துறவங்க யோசிச்சு பாருங்க. அப்ப சுகவீனமானவங்களை சந்திக்கலாம், அல்லது தேவையோடு இருக்கிறவங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அல்லது அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ரைட் நாங்க செயல்படலாம். சில வீடுகள்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல மற்றைய புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. தங்களுடைய படிப்பு காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்களாம்? ஒதுக்கி வச்சிருவாங்களாம். சரியா? ஒரு போதகர் அவர் சாட்சியாக பகிர்ந்து கொண்ட காரியங்களை நாங்க கேட்டோம். என்னது? அவங்களுடைய பிள்ளைகள் இப்ப பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய தொழில்களோட
நல்ல கௌரவமான இடத்துல இருக்கிறாங்க, ரைட்? அவங்க எங்களோட பகிர்ந்து கொண்டது என்னது, ஞாயிற்றுக்கிழமைகள்ல சும்மா கூட சாதாரணமா கூட ஒரு உலக ரீதியான அல்லது தங்களுடைய படிப்புக்கு ஏதுவான பாடசாலை புத்தகங்களை வாசிக்க மாட்டாங்களாம். அதை அப்படியே ஒதுக்கி வச்சு ஞாயிற்றுக்கிழமை முழுமையா கடவுளுடைய காரியங்களை சிந்திப்பதும் கடவுளுடைய காரியங்களை வாசிப்பதும் கேட்பதும்லயே அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய நேரத்தை செலவழிப்பாங்களாம். சரியா? அதே மாதிரி இன்னும் சிலர் 2 வேளை ஆராதனைக்கு போவாங்க. காலையிலையும் அதே போல மாலையில ஆராதனை இருக்கும் என்று சொன்னால் மாலை ஆராதனைக்கும் போவாங்க. இப்படியாக கடவுளுடைய ஓய்வு நாளை கடைபிடிக்க நாங்க அழைக்கப்படுகின்றோம் எனக்கு அன்பானவர்களே. சரியா? கடைசியா இப்ப பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, தன்னுடைய சீஷர்களோட வயல்வெளி கூடாக போறார். மத்தேயுவில் நாங்க வாசிக்கிறோம், மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல போகும்போது அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, அந்த சீஷர்கள் அந்த பயிர்களை கொய்து என்ன செய்துட்டாங்க, பயிர்களை கொய்து சும்மா சாப்பிட இயலாது. அவங்க என்ன செய்யணுமா, தங்களுடைய உள்ளங்கையில போட்டு இப்படி நசுக்கி இப்படியாக செய்து அவங்க என்ன செய்யணும், அதுல வர்ற தானியங்களை சாப்பிடணும். இப்படி சாப்பிட தொடங்கிட்டாங்க. சாப்பிட தொடங்கின உடனே என்ன நடக்குது, அங்க பரிசேயர் அதை கண்டுட்டு கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட, உம்முடைய சீஷர்கள் என்ன செய்யறாங்களா, ஓய்வு நாள்ல செய்ய தகாததை செய்யறாங்களே. ரைட்டா? அவங்க பயிரை கொய்து அதை கையில வச்சு நசுக்கி அவ சாப்பிடுறாங்களே, இது ஓய்வு நாள்ல செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? சரியா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரிகள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்திலே வாசிக்கவில்லையா? ரைட்? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த லேவியர்கள் ஆலயத்தில் அவங்க வேலை செய்யணும். நெகேமியால வாசிச்சம் என்னது, லேவியர்கள் எதுக்கு கூப்பிட்டாரு நெகேமியா? அந்த வாசல்களை காவல் காக்கிறதுக்கு. எதுக்காக? ஓய்வு நாளை சரியான முறையில ஆசரிக்கும்படி பார்த்து கொள்றதுக்கு, யாரையும் உள்ளுக்கு விடாம வெளியே அனுப்பாம அந்த வேலையை அவங்க செய்தாங்க. ரைட்? அதே போல ஆண்டவர் சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கடைசி அவர் சொல்ற காரியம் என்னது, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னது என்று நீங்கள் அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ரைட்? இப்ப ஏன் இந்த ஓய்வு நாள்ல பயிர்களை கொய்து சாப்பிட்டத ஏன் அந்த யூதர்கள், அந்த பரிசேயர்கள் குற்றமாக சொல்லணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க குற்றப்படுத்துறீங்க இத. ரைட்? ஆண்டவர் சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல முக்கியமான காரியம், பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். சரியா? இன்னும் கொஞ்சம் வாசிச்சு நாங்க பார்ப்போம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நீங்க பிறகு மத்தேயு 12 வாசிச்சு பாருங்க. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறாரே என்றார். என்ன சொல்றார் ஆண்டவர்? ரைட்? பயிர்களை கொய்து சாப்பிடுறாங்க, அது ஓய்வு நாள் கட்டளையை மீறுகிற காரியமாக இருந்தால் ஓய்வு நாளுக்கே ஆண்டவராக இருக்கின்ற, அதுக்கே அதிபதியாக இருக்கின்ற கர்த்தர் நான் என்ன செஞ்சிருப்பேன், அவங்கள தடுத்திருப்பேன் அல்லது எச்சரித்திருப்பேன். நானே எச்சரிக்காமல் இருக்க பரிசேயர்களாகி நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஓய்வு நாள் கட்டளையை மீறிட்டாங்க, உங்களுக்கு இதை நீங்க பாக்குறது இல்லையா, நீங்க கேட்கிறீங்களே என்று சொல்லிட்டு அடுத்து ஒரு ஜெப ஆலயத்துக்கு கடவுள் போறாரு. போயிட்டு அங்க சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனையும் கடவுள் சுகமாக்குறார். சுகமாக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அவங்க, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா? இது நியாயம் இல்லையே. பயிர்களை கொய்து சாப்பிடுறதும் நியாயம் இல்ல, சுகமாக்குறதும் நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அந்த ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானா? ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்திருக்கிறான், அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ரைட்டா? இங்க ஓய்வு நாள் கட்டளை குறித்து பரிசேயர்கள் என்னது, பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்த மாதிரி அந்த 7வது கட்டளையை முழுவதுமாக கடைபிடிக்கிறோம் என்று சொல்றது மாத்திரம் அன்றி, அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா 39 விதமான
ஓய்வு நாள்ல செய்யக்கூடாதது என்று சொல்லி 39 விதமான கட்டளைகளை அவங்க என்ன செய்திருந்தாங்க, கடவுளுடைய பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையோட இணைத்து வைத்திருந்தாங்க. அதாவது இவ்வளவு தூரம் தான் நடக்கணும், இவ்வளவு தூரம் தான் இந்த காரியங்களை செய்யணும், எப்படி நீங்க தலை சீவணும், எப்படி சமைக்கணும், என்ன மாதிரி காரியங்களை பேசணும், எல்லாத்தையும் என்னது 39 அவங்களாக செயல்படுத்திய காரியங்கள். அதுல ஒண்ணுதான் என்னது, பயிர்களை சாப்பிடக்கூடாது. எப்படி, அதாவது ஓய்வு நாள்ல பயிர்களை கொய்து கொண்டு வந்து அதை ஆலைகள்ல கொண்டு போய் அதை வந்து அடித்து அந்த ஆலைகள் இருந்து பயிர்களை வெளியே எடுத்து அதை கொண்டு போயிட்டு நீங்க என்ன செய்றீங்க, அதை அதுல இருக்கிற இந்த தானியங்களை வெளியே எடுத்து அதை பிற்பாடு அதை அவிச்சோ அல்லது வேறு காரியங்களை செய்தோ அதுல ஒரு சாப்பாடு செய்து நீங்க சாப்பிடுறது, அது தடை. இவங்க என்ன சொல்றாங்க இங்க, இப்படி பிச்சு இப்படி நசுக்கி சாப்பிட்டத அந்த காரியத்தோட ஒப்பிடுறாங்க. இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டாங்க. அதாவது வேலைக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற எல்லாத்தையும் பயிர்களை எல்லாத்தையும் அறுவடை செய்து அவங்க மில்லுக்கு கொண்டு போய் அதை சரியான முறையில தானியமாக செய்து அதை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க, இவ்வளவு வேலை செஞ்சிட்டாங்களே என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இதன் அடிப்படையில் சொல்றாங்க, அவங்களுடைய கட்டளையின்படி, அவங்க கடவுளுடைய கட்டளையில சேர்த்த கட்டளையின்படி அவங்க இத பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள்ல நன்மை செய்வது நியாயம், அதே நேரத்துல பழியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்றார். சரியா, அதாவது பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதும், பசியா இருக்கிறவன் சாப்பிடுறதும், சுகவீனமாக இருக்கிறவங்களை போய் சந்திக்கிறதும், அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதும், அதுக்குரிய வேலைகளை செய்வதும் இந்த கட்டளைகள்ல என்ன செய்யப்படல, தடை செய்யப்படல. இதெல்லாம் செய்யப்பட வேண்டியது. சரியா, அப்ப இரக்கம் செய்ய வேண்டியது நியாயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். சரியா அன்பானவர்களே, கடைசியா நாங்க பார்க்கிறோம் பாருங்க, ஏசாயா 58, 13, 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை, சரியா, மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி, கர்த்தருடைய நாள், அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அன்பானவர்களே, ஓய்வு நாள்ல இரக்கம் செய்வதும், ஓய்வு நாள்ல பசியோடு இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதும், ஓய்வு நாள்ல கடவுளுக்குரிய காரியங்கள் நாங்க முதல்ல பார்த்த மாதிரி கடவுளுக்குரிய காரியங்கள்ல ஈடுபடுறதும் சரிதான் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்றத நாங்க பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ரைட்? எனவே அந்த ஓய்வு நாளின் அந்த மனமகிழ்ச்சியின் நாளாக அதை எண்ணி அதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு அந்த நாளை கொண்டாடும் பொழுது ஆண்டவருடைய கட்டளை நமக்கு சொல்லுது, ரைட்? அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய ஓய்வு நாளை எப்படி கொண்டாடுறோம் எனக்கு அன்பானவர்களே? சங்கீதம் 118, 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்களுடைய மகிழ்ச்சி கடவுளுக்குள்ள இருக்கட்டும். This is the day which the Lord hath made. We will rejoice and be glad in it. Thank you. நல்லது, கொஞ்சம் நேரம் அதிகமாயிருச்சு. ரைட், நாங்க இப்ப பகிர்ந்து கொள்ளலாம். நாங்க